எல்லாம் வல்ல இறைநிலை அது எப்போதும் சமநிலை. சமம் மட்டும்தான் அதனுடைய இயல்பு. சமம் மட்டும்தான் அதனுடைய இயல்பு. அது அதனுடைய தன்மை தன்னிருக்கம். தன்னிருக்கம் அப்படிங்கிறதுனால அந்த தன்னிருக்கத்தினால அடங்கி இருந்த ஆற்றல் எழுச்சி பெற்று குவிகிறது. கண்டென்ஸ்டு ஆற்றல் அதுதான் இறைத்துகள். அந்த கண்டென்ஸ் ஆகும்போது அந்த திணிவு நிலையில இருக்கக்கூடிய இருக்கப்பட்ட ஆற்றல் திரும்பும்போது மடிப்பு விழுந்து அதுதான் சுழலா வருது. அது இறை துகளாகுது. வெளியில லேசா காந்தம் வருது. அப்போ உள் அழுத்தமும் வெளி அழுத்தமும் சமநிலைக்கு வந்துருது. அப்போ தன் இறுக்கத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் விரிவு. தன் விரிவு. அப்ப விரிவலை எப்படி இருக்கோ, அதுக்கு ஜஸ்ட் நேர் ஆப்போசிட்டா நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, அதான் தன் இறுக்கம். கோளம் பெருசாகிட்டே இருந்ததுன்னா, அதுக்கு பேரு விரிவு. கோளம் சுருங்கிக்கிட்டே வந்ததுன்னா, அதுக்கு பேரு தன் இறுக்கம். அது அப்படியே இருந்தது. தன்னிறுக்கம் வந்தா தான் அது விரிய முடியும். அப்ப தன்னிறுக்கம் என்பது, இப்போ ஒரு குளத்துல நீங்க ஒரு கல்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு டிராப் தண்ணி விழுகுது. அது தண்ணி விழுகும்போது, அதிலிருந்து அலை தோன்றி, அந்த புள்ளியில அந்த எந்த டிராப் விழுந்ததோ, அதிலிருந்து அலை தோன்றி விரிஞ்சுக்கிட்டே போகும். இது சிங்கிள் டைரக்ஷன். இதுவே அந்த அலையை அப்படியே ரிவர்சல் கொண்டு வாங்க பார்க்கலாம். சுருங்கிக்கிட்டே வந்து, சுருங்கிக்கிட்டே வந்து, சுருங்கிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துகள் வருது. அந்த துளி வந்துருது இல்லையா? அதே மாதிரி கோள வடிவத்தில் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். கோள வடிவத்திலே சுருங்கிக்கிட்டே இருக்கு, சுருங்கிக்கிட்டே இருக்கு, சுருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு மேல சுருங்க முடியாது. அப்படிங்கிற நிலையிலிருந்து அந்த அதுக்கு மேல சுருங்க முடியாது அப்படின்னு அந்த இன்ஃபினிட் ஸ்டேஜ் அதுக்கு போன உடனே அது அப்படியே விரிய ஆரம்பிக்குது. அப்படி விரியும் போது அந்த தன்னிறக்கமானது மீண்டும் அதை அழுத்துறதுனால அந்த ஆற்றல் சுழன்றுடுது. சுழன்று 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 அந்த ஆற்றல் முழுக்க அது எவ்வளவு சுத்தணும் அப்படிங்கிறது எது தீர்மானம் பண்ணுதுன்னா, உள்ளேயும் வெளியும் சமநிலை ஆகிற வரைக்கும் அந்த ஆற்றல் சுத்தும். அதுதான் அதனுடைய தன்மையே. ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலூனை நீங்க ஊதிடுறீங்க. நல்லா பெருசா இருக்கு. அந்த பலூனை நீங்க அழுத்தும் போது காத்து ஒரு பக்கமா வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த இந்த அழுத்தப்பட்ட ஆற்றலானது விரிகிறது. விரிந்து மீண்டும் தன் நிலைக்கு போயிடுது. அப்படி போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுதுங்க? மீண்டும் அழுத்துறதுனால சுத்த ஆரம்பிச்சிருது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய லேசாக கசியக்கூடிய ஆற்றல் தான் காந்தம் விரிவலையா வருது. அது ரொம்ப போறதில்ல. லேசா தள்ளி மீண்டும் சுத்த வெளியாக மாறிவிடுகிறது. அப்படின்னா சமநிலை, இறுக்கம், தன்னிறுக்கம், தன்னிறுக்கம், சூழ்ந்தழுத்தம். அதனால அது மடிப்பு பெற்று அது மீண்டும் சுழல் அலையா வந்து அந்த சுழலிலிருந்து வரக்கூடிய காந்தம். அப்போ சுத்த வெளி, சுழல் வெளி, அதுக்கு வெளியில் இருக்கிறது காந்த வெளி. 3 விஷயங்கள் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இறைத்துகள். சுத்த வெளி, சுழல் அலைய சுழல் வெளின்னு நான் சொல்றேன். சுத்த வெளி, சுழலும் வெளி, அதுக்கு வெளியில இருக்கிறது காந்த வெளி. காந்த வெளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னியல்பா மாறிடுது. அது எங்க அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மீண்டும் இறைநிலையாக மாறிவிடுகிறது. அப்படின்னா 3 விஷயம்தான். இயல்பு, இறுக்கம், இயல்பு. இயல்பு, இறுக்கம், இயல்பு. இயல்பாக இருந்தது இறுக்கத்தினாலே ஒரு துகளாக மாறி மீண்டும் அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இயல்பு நிலைக்கு வந்துடுது. இந்த இயல்பு இறுக்கம் மீண்டும் விரிவுன்னு அதை எடுக்கிறத விட தன் இயல்பு நிலைக்கு போறது தான் நம்ம காந்தம் சொல்றோம் அந்த இடத்துல. என்ன பார்த்தீங்கன்னா காந்தம் தோன்றி மீண்டும் சுத்த வெளியாகவே மாறிடும். இன்னொரு ரொம்ப தூரம் போக முடியாது, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதுதான் அதனுடைய தன்மையாகவே இருக்கு. அப்ப அந்த காந்தம் உருவாகிறது தான் இந்த பிரபஞ்சத்திலே மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த காந்தம் உருவாகணும்னா அதுக்கு ஒரு தோற்றம் வேண்டியதா இருக்கு. அந்த தோற்றம் தான் இறைத்துகள். அந்த தோற்றம் மட்டுமில்ல, அங்க உள்ள சமநிலையை உண்டாக்கக்கூடிய நிலை இருக்கணும்.
அதான் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவு. அப்ப அறிவு, அது சுழலக்கூடிய ஆற்றல், வெளியில வரக்கூடிய காந்தம். இந்த 3 சேர்ந்ததான் இறைத்துகள். இத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அது எப்பவுமே வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்திலும் இருக்கு. பிரபஞ்சத்துல கோள்கள்லயும் அதே மாரி தான் இருக்கு. நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது? நேத்து அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டிவ் டஸ்ட்டா இருந்தது. கேலக்டிக் டஸ்ட்டா இருந்தது. இறுகி, இறுகி, இறுகி அது கேலக்ஸியா மாறுது. கேலக்ஸில பார்த்தீங்கன்னா, இன்னும் இறுகுன இடத்துல நட்சத்திரமா மாறுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய துகள்கள்லாம் சேர்ந்து அங்கங்க கோள்களா மாறுது. பூமியில இருந்து பிரிந்து வந்த தூசு சேர்ந்து நிலாவா மாறுது. அப்போ ஆற்றல், இறுகுன ஆற்றல் பார்த்தீங்கன்னா, எப்படி கோளாகவும், நட்சத்திரமாகவும், கேலக்ஸியா மாறுதோ, அதே மாதிரி அங்க நடக்குது. இறைநிலையில. இறைநிலையில் இதுல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, அங்க இருப்பது ஆற்றல் மட்டும் தான், பேராற்றல் மட்டும் தான். அது அடக்க நிலையில இருந்த ஆற்றல். அந்த ஆற்றல் இறுகும்போது உங்களுக்கு துகளாக மாறுகிறது. எப்படி கேலக்ஸியா இருக்கோ, ஸ்டாரா இருக்கோ, பிளானட்டா இருக்கோ, சேட்டலைட்டா இருக்கோ, இது மேக்ரோல நடக்குது. அதே மாரி தான் அங்க மைக்ரோலயும் நடக்குது. மைக்ரோன்னு சொல்ல முடியாது. இன்னும் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டமே அப்படித்தான். ஏன்னா, இயற்கையில 2 விதமான நீதியெல்லாம் இருக்கவே முடியாது. அதே மாரி ரேண்டம்னஸ் இருக்காது. எது வேணா, எப்படி வேணா இருக்கும். அப்படின்னு இருந்தா, தாறுமாறா இருந்தா, நடக்கிறதெல்லாம் ஏனோ தானோன்னு தான் நடக்கும். ஏற்றத்தாழ்வுகள் அங்க இருந்தா, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே மாறி மாறி தான் நடக்கும். அங்க அதனால இறைநிலை எப்போதும் சமநிலை. சமப்படுத்துவதுதான் இறைநிலையின் தன்மை. அதாவது பாருங்க, இயக்கம் இல்லாம இருந்தது. அதிவேக இயக்கமா வந்தது. அதுதான் சுழல் அலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து வரக்கூடிய லேசான ஆற்றலையும் மீண்டும் தானா மாத்திக்கிச்சு. அப்ப இயல்பு எழுச்சி நிலையில ஆற்றல், ஆற்றல் மீண்டும் அறிவாக மாறிவிடுகிறது. அதான் காந்தம். ஆற்றலும் அறிவும் சேர்ந்த நிலையில காந்தம். சுத்த வெளி அப்படியே அறிவாகவே இருக்கு. அது பிரபஞ்சத்துக்குள்ளார எங்கேயும் இருக்க வாய்ப்பே இல்ல. இறை துகளை தவிர. எங்கு அசைவற்று இருக்கோ அதுதான் அறிவு. அசைந்தால் ஆற்றல். அடக்க நிலையிலே அறிவாகவும், எழுச்சி நிலையில ஆற்றலாகவும் இருக்கிறது. அந்த ஆற்றல் மீண்டும் அடக்க நிலைக்கு போய்விடுகிறது. அப்ப சமம் என்பது இறைநிலையின் தன்மை. அந்த சமம் தான் எல்லாத்திலும் இருக்கு. எங்க பார்த்தாலும் இருக்கு. சமம் இல்லாத சமப்படுத்துறதுனால தான் இறைத்துகள்கள் சேர்ந்து விண்ணாகுது. பலவிதமான விண்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா குவார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இப்படியே மாலிக்யூல்ஸ் யூனிவர்ஸ் வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் சமப்படுத்துது. அப்போ ஒரு பொருளை ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்களா, அந்த ஆட்டத்துக்குள்ளோர அந்த வால்யூம்குள்ளோர ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. இறைத்துகள்னு ஒரு வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்குள்ளோர ஆற்றல், அதை சுற்றிலும் புறப்பகுதி ஆற்றலா இருக்கு, உட்பகுதி அறிவாக இருக்கு. இது ஒரே ஒரு இறைத்துகளுக்கு சரியா போச்சு. ஆனா 2 இறைத்துகள், 3 இறைத்துகள் அதே போல சேர்ந்த கூட்டமைப்பு வரும்போது ஆற்றலின் வேறுபாடுகள், விரிவலையின் வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா? அப்போ ஒன்றை ஒன்று சேர்த்து, ஈர்த்து சமப்படுத்துறது எந்த ஆற்றல் கேட்டீங்கன்னா, சூழ்ந்தழுத்தி கொடுக்கக்கூடிய பேராற்றல் தான். எப்போ வந்து அது சமமாகுதோ, அந்த ஈக்விலிபிரியம் அது ஸ்டேபிளா மாத்திருது. இல்லையா, சமநிலையை நோக்கி ஓடும். ஆகிற வரைக்கும் அது ஸ்டேபிளா இருக்க போறது இல்ல. அப்ப ஸ்டேபிளா மாறுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இறைநிலையின் தன்மை. ஏன்னா இறைநிலை ஸ்டேபிள். சமப்படுத்துது. இறைநிலைய அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல நம்ம சில 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 வந்து இந்த என்னது சொல்லுவாங்க, இந்த சூறாவளி எல்லாம் சொல்லுது பாருங்க. அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்கும். அப்படியே சுத்தி 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 கீழே வார்டெக்ஸ் மாதிரி சுழல் மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு பிளேன் மாதிரி இருந்து, அதாவது ஒரு மட்டமா இருந்து அதுல தோன்றக்கூடியது வேணா கீழே போகலாம். இதுதான் கீழேயும் அமுக்குது, மேலேயும் அமுக்குது, எல்லா பக்கத்துலயும் அமுக்குது. அப்ப கீழ இருந்து எப்படி அதை அமுக்கிறதுனால உங்களுக்கு வார்டெக்ஸ் வரத்துக்கு அங்க வாய்ப்பே இல்லை. கோள வடிவம் மட்டும்தான் ஒரே ஒரு வாய்ப்பு. அப்ப கோள வடிவம் ஒன்றுதான் இறைத்துகளின் வடிவமாக இருக்க முடியும். ஏன்னா மேக்ரோல பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரிதான் நடக்குது. உயிரினத்துல பாத்தீங்கன்னாலும் இருக்கிறது நடக்குது, அப்புறம் இயல்பு நிலைக்கு போகுது. இப்போ ஹார்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் தசைகள் இறுகுது, மீண்டும் இயல்புக்கு வருது. லங்ஸ் இறுகுது, மீண்டும் இயல்பு நிலைக்கு வருது. அப்ப தசைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இறுகுது, இயல்பு நிலைக்கு வருது, இறுகுது, இயல்பு நிலைக்கு வருது. அப்ப அங்கேயே அதே தான் நடக்குது. அப்ப அந்த சமநிலை தான் இறைநிலை. அதுதான் என்னத்தை சரியா இருக்குது. அதனாலதான் அது பேர் சரிசமம். சரிசமம் சரிப்படுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் சரிப்படுத்தும். இந்த பிரபஞ்சத்துல அது சரிப்படுத்தாத எதுவுமே இல்லை. அப்படி மேக்ரோல இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம், மைக்ரோல ஒரு அணுநிலையிலையும் பார்க்கலாம். அதுக்கு ஆதியாக இருக்கக்கூடிய இறைநிலையும் இறைத்துகள், இது ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல, வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு இறைநிலை, இன்னொன்னு அதை அசையும் பகுதியாக இறைத்துகள். இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சமாவே மாறி இருக்கு. மீதி எல்லாம் அதனுடைய மடங்குகள், தொகுப்புகள், கூட்டமைப்புகள், கட்டமைப்புகள், கட்டப்பட்ட இடங்கள். ஒரே ஒரு சின்ன இறைத்துகள் லெவல்ல ஆரம்பிச்சு இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் சொல்றேன் பாருங்க, அது வரைக்கும் ஒரே சீரா நடத்திக்கிட்டு இருக்கு. அது இறைநிலையோட தன்மை தானே. அதான கான்சியஸ்னஸ். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் இன் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் இருக்குன்னா, மூலமாகி இறைநிலையில அந்த ஆர்டர், அந்த ஸ்டெபிலிட்டி, சமநிலை இல்லாம எல்லாத்தையும் எப்படி சமப்படுத்த முடியும்? அப்போ அது சமமா தான் இருக்கும். சமப்படுத்திக்கிட்டே இருக்கும். சரி செய்யும், சரியாய் செய்யும். ரெண்டா தான் பண்ணுது. சரியாய் செய்யும், சரியா இல்லைன்னா சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். சேர்த்து வைக்கும், இணைத்து வைக்கும், பிரித்து வைக்கும், கூட்டி வைக்கும், மாற்றி வைக்கும், அசைத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அது அந்த அசைவும் பார்த்தீங்கன்னா இறைநிலையோட தன்மை தான். அப்ப அறிவு பேராற்றலாக இருக்கும்போது அது பேர் அறிவு. அதுதான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டே இருக்கு. அதனுடைய சிறு பகுதி எழுச்சி பெறும்போது அது ஆற்றலா இருக்கு. அந்த ஆற்றல் திணிவு பெற்று சுழலும் போது துகளாகிறது. அதிலிருந்து மிக மிக மெல்லிய ஆற்றல் வெளியில வரும்போது அது காந்தமாகிறது. அந்த காந்தம் இருக்கிறதுனாலதான் விரிவலையா இருக்கு. அப்போ இந்த மூன்று விஷயங்கள், பேராற்றல், இயங்கும் நுண் ஆற்றல், அதிலிருந்து வரக்கூடிய கசியும் ஆற்றல், இந்த மூன்று சேர்ந்தது தான் காந்தம். அதுதான் எங்க வந்து அந்த அசைதல் ஏற்படுத்தோ அந்த அசைவு எல்லாமே இசைவான அசைவா மாறிடுது, ஒத்து போகக்கூடிய தன்மையா மாறுது. அப்படி மாறும்போது தான் இந்த பிரபஞ்ச இயக்கமே நடக்குது. அதனால இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓர் இயக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. ஒரே இயக்கம். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சமே இறைவனின் உடலாய் காண்கின்றேன் அப்படிங்கிறார். இறைவனின் திரு உருவம் அன்றி வேற எதுவுமே இல்லைங்கிறார். பிரபஞ்சம் இறைவனின் திரு உருவம் அன்றி வேற எதுவுமே இல்லை. அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அசையாத சிவம் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு. அங்கங்க சக்தி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது ஆற்றல். அந்த சிவம் சக்தி சேர்ந்ததான் எந்த ஒரு பொருளும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு உயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ எனர்ஜி பிகம்ஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா ஒரு செயல் செய்தா, அசையக்கூடிய ஆற்றல் ஏதோ ஒரு விசையாக மாறும்போது அதுக்கு பேர் ஃபோர்ஸ். ஃபோர்ஸாக மாறுறதுக்கு முன்னாடி அது பேர் எனர்ஜி. எனர்ஜியாக இருப்பது அறிவு, ஸ்டாக் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் சொல்லக்கூடாது, அது ஸ்டாக் ஃபோர்ஸ். அந்த ஸ்டாக் ஃபோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய சின்ன ஸ்டாக் எனர்ஜி,
ஸ்டாக் எனர்ஜி. அது அசையும் போது அது ஃபோர்ஸா மாறுது. எங்க அது ஃபோர்ஸா மாறுதோ அது வந்து சுழல ஆரம்பிக்குது. அந்த சுழலக்கூடிய ஆற்றல் வந்து ஆற்றலின் களமாக, மின்கலம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி இறைத்துகள் ஒவ்வொன்னும் ஆற்றலின் களமாக அமைகிறது. ஆற்றல் களம். சேவ் பண்ணி வைக்குது. ஆனா அதிலிருந்து வரக்கூடியதுனால ஃபீல்டு வருது இல்லையா? அது ஆற்றல் களம், காந்த களம். எங்க வந்து அசைவு இருக்கோ, விண் அசையுதோ, சுழலுதோ, அதை சுற்றிலும் ஒரு களத்தை உருவாக்கிவிடும். சுழல் வேகத்துக்கு ஏற்ற மாரி களம் உருவாகும். களத்துக்கு ஏற்ற மாரி சுழல் வேகம் மாறுபடும். வைஸ் வெர்சா நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த எனர்ஜி பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமாவும் இருக்கு. இந்த 4 ஃபோர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. அ அது பேர் என்னங்கய்யா? ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் என்னங்க? அந்த 4 ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது அந்த இறைநிலை மட்டும் தான். அதனால அது பேர் யூனிஃபைட் ஃபோர்ஸ். கிராவிட்டி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதுதான். எங்க வந்து பாண்டிங் வருதோ அந்த இடத்துல அது ஸ்ட்ராங் ஃபோர்ஸா மாறுது. ஸ்ட்ராங் ஃபோர்ஸா மாறுது. இல்லைங்களா? ஆமாங்கய்யா. அவுட்டர்ல இருக்குது பாருங்க, எலக்ட்ரான்லாம் இருக்கு பாருங்க. அதுல இருக்கிறது வந்து வீக் ஃபோர்ஸா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகம் வந்து இருக்கோ அதுக்கு வந்து அது வந்து வீக் ஃபோர்ஸா தான் இருக்கும். ஆனா அதிலிருந்து வரக்கூடிய காந்த களம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஈர்த்து பிடித்து இருக்கிறது கிராவிட்டியா இருக்கு. இந்த கிராவிட்டி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாரி, அந்த வால்யூமுக்கு ஏற்ற மாரி, அதுல இருக்கக்கூடிய துகள்களுக்கு ஏற்ற மாரி லோக்கலைஸ்டா இருக்குது. அதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அல்லது லோக்கலைஸ்டு கிராவிட்டி. கான்ஷியஸ்னஸ்ன்னு கிராவிட்டி தான் கான்ஷியஸ்னஸ்ன்னு எடுத்தோம்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து லோக்கலைஸ்டு கான்ஷியஸா இருக்கு. கான்ஷியஸ்னஸா இருக்கு. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கான தரமாக பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி அதனுடைய தன்மையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ். ஸோ ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு அதனுடைய ஆற்றல். இன்னொன்னு அதனுடைய அறிவு. ஆற்றல் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது அந்த ஆற்றலை தீர்மானிக்க முடியாது. எந்த ஆற்றலும் தன்னைத்தானே இயக்கிக் கொள்ள முடியாது. இன்னொரு ஆற்றலோடு அது சேர்ந்து தான் அது இயங்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது இயங்க முடியும். ஏற்றத்தாழ்வுகள். அப்போ அந்த இடத்துல அது அறிவுன்னு சொல்றோம். அது பேராற்றல். 2 எனர்ஜி இருக்கு. இல்ல 2க்கு மேற்பட்ட பல எனர்ஜிகள் இருக்கு. எது எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுது? எது பேலன்ஸ் பண்ணுது? எது ஈக்குவலைஸ் பண்ணுது? அப்படின்னா சுத்த வெளியினுடைய தன்மை. அதுதான் அறிவு. அதனால தான் அது பேர் ஆர்டர்லி ஃபங்க்ஷன், ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் கான்ஷியஸ்னஸ். அப்போ இறைத்துகள்கள் சிங்கிளா இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய சின்ன கான்ஷியஸ்னஸ், இறைத்துகள்கள் சேரு விண்ணாகும் போது அது ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். அதே மாதிரி விண்ணெல்லாம் சேர்ந்து பல மூலகங்கள் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். அது பிரபஞ்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கலெக்டிவ்னஸுக்கு தகுந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் அங்கங்க அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு செயல்படுது. அண்ணன் சொன்னாங்க இல்லையா, கரையான் புத்து, விலங்குகள், பறவைகள் எல்லாமே இயற்கையா இருக்கும்போது அதற்கு வேணுங்கிற எல்லாவற்றையும் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப, அதனால தான் சொன்னேன் நான், சூழ்நிலைக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, களத்துக்கு ஏற்ப சுழல் விரைவு மாறும். அந்த மாறக்கூடிய விரைவு தான் ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்தி கட்டுகிறது. அப்ப காந்த களத்துல பாத்தீங்கன்னா நீங்க எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆனாலோ குறைஞ்சாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னொன்னையும் மாத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பஞ்சபூதங்கள் அப்படித்தானே? இப்ப பஞ்சபூதங்களே அப்படித்தான் நடக்குது. அதுல இருந்து வரக்கூடிய காந்தத்தின் திணிவு தன்மைக்கு தகுந்த மாதிரி அது தன்மாத்திரைகளா மாறுது. அதுல தனிப்பட்ட விங் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க உயிரா இருக்குன்னா, ஏன்னா அது எவ்வளவு வேணாலும் சேரலாம், பக்கத்துல எவ்வளவு வேணா பிரியலாம், கட்டப்படவில்லை. அது கட்டப்பட்டு ஆக வேண்டும் என்றால் சூரியன் போன்ற
கோள்கள், நட்சத்திரங்கள் இந்த மாதிரி மேக்ஸிமம் பிரஷர் கிடைச்சா மட்டும்தான் அது இன்னொரு எலமெண்ட்டா மாறும். இன்னொன்னு புரோட்டான உள்ள சேர்க்கும். அதுக்கு சுத்தி எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ எலமெண்ட்ஸ் எல்லாம் எங்க உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள், நெபுலா இந்த மாரி இதுல இருந்து தான் எலமெண்ட்ஸ். அப்ப அந்த அளவுக்கு பிரஷர் தேவையா இருக்கு. அப்பதான் அத அழுத்தி அந்த ஆட்டம்குள்ளார கொண்டு போய் வேற ஒரு எலமெண்ட்டா மாத்த முடியுது. அப்படி மாறுனது வெடிச்சு சிதறும்போது எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா இடம் பரவி நிக்குது. அப்ப கோள்கள், நட்சத்திரங்கள் அது எல்லாம் சேர்ந்து தான் பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்து தான் அங்க இருக்கக்கூடிய துகள்களும், காந்தமும் சேர்ந்து தான் பல பொருட்களா இருக்கு. பல உயிர்களா இருக்கு. நாமாவும் இருக்கோம். இப்ப நம்ம உள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல எல்லாமே வேற வேற இடங்கள்ல நட்சத்திரங்கள்ல உருவானதா இருக்கும். இல்லைங்களா? இப்படி எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து செயல்படுத்திக் கொண்டிருப்பது இறைநிலை, கான்ஷியஸ்னஸ், பேரறிவு, பேராற்றல், பூரணம். அது எப்பவுமே பூரணமா தான் இருக்கு. அந்த இடத்துக்கு ஏற்ப அது செயல்படுது. ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை ஒரு ஸ்லேட்ட வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இந்த லீவ் ஆச்சு. நான் இந்த ஸ்லேட்ட வச்சுட்டு விளையாடுறேன். ஏதாவது பண்ணட்டுமான்னு இருந்தது. சரி பண்ணுன்னாங்க. ஒரு ஸ்டார் போட்டுமா? நல்லா இருக்கே ஸ்டார். வெரி குட். ஒரு சன் போட்டுமா? வட்டமா போட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூன் போட்டுமா? போட்டது. அப்புறம் நாய்க்குட்டி போட்டுமா? போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன பொம்மை போட்டது. இதாம்மா நீ. இன்னொரு சின்ன பொம்மை போட்டது. இதாம்மா அப்பா. இன்னொரு குட்டி பொம்மை போட்டது. இது யாரு? இதாம்மா நானு. எல்லாத்துக்குள்ளோரையும் ஸ்லேட் இருந்தது. ஒவ்வொரு பொம்மைக்குள்ள ஒரு ஸ்லேட் இருந்தது. இந்த 2 பொம்மைக்கு இடையில ஸ்லேட் இருந்தது. ஸ்லேட் ஒண்ணாவே தான் இருந்தது. பொம்மைகள் தான் வந்திருந்தன. நட்சத்திரத்த அழிச்சா, அங்க மிச்சம் இருக்கிறது ஸ்லேட் பிளாக் கலர். சூரியன் அழிச்சா, சந்திரன் அழிச்சா, எந்த பொருளையும் அழிச்சா, அந்த அப்பா அம்மாவ அழிச்சா, அந்த பொண்ணையும் அழிச்சா, எல்லாமே இப்ப எல்லாம் அழிச்சிச்சு. இப்ப எதும்மா இருக்கு? ஸ்லேட் மட்டும் தான் இருக்கு. ஸ்லேட் அழிக்க முடியாது. அது எங்கேயும் போகவே இல்ல. அது அப்படியே தான் இருக்கு. மேல இருக்கக்கூடிய அசைவு, அந்த பென்சிலோட அழுத்தம் தான் பொம்மையா தெரியுது. நட்சத்திரமா தெரியுது. கோள்களா தெரியுது. எல்லாமாவும் தெரியுது. எப்படி அந்த ஒவ்வொரு வரையப்பட்ட பொம்மைக்குள்ளாகவும் அந்த ஸ்லேட் இருக்குதோ, அதே மாரி எல்லாத்துக்குள்ளாகவும் அசைவற்ற இறைநிலை இருக்கிறது. அது இறைத்துகள் முதல் பிரபஞ்சம் வரை எல்லாவற்றிற்குள்ளாகவும் இருக்கிறது. எல்லாமாகவும் இருக்கிறது. அதுதான் அறிவு. அசையும் பொருள் அசைவற்றதை உணர முடியாது. அசைவற்ற ஒன்றுதான் அசையக்கூடிய எல்லாவற்றையும் உணர முடியும். ஆகையினாலே அது அறிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி இருந்தா கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா ஒரு ஒரு பருப்பொருள்ல கெட்டியான பொருள் மையம் நோக்கி செல்கிறது. லேசான பொருள் புறத்திலே சுழல்கிறது. அதே போல ஐயா, ஐயா அதாவது அதுக்குள்ள மூவ் ஆகுற மாதிரி இருந்தா மட்டும்தான் மூவ் ஆகுங்கய்யா. சரிங்க ஐயா. மத்தபடி மூவ் ஆகாது. இப்போ ஒரு கல் எடுத்துக்கிறீங்க. அதுல ஏதோ மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சரிங்க. அதுலயும் எலக்ட்ரான், புரோட்டான் சுழற்சி இருந்துகிட்டே தான் இருக்குங்க ஐயா. ஒரு ஒவ்வொரு ஆட்டம்ல மைய தானே நடக்குது. ஆ ஒரு ஆட்டம் அதாவது மூவ் ஆகுற மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். கட்டப்பட்டு விட்டால் அதிலிருந்து எதுவுமே மாறாது. அதான் பேலன்சிங். சரிங்க ஐயா. சூரியனை சுற்றி கிரகங்கள் சுத்துதுங்க ஐயா. ஆ இது புதன் கிரகம் அடர்வு அதிகம். நெப்டியூன், புளூட்டோ அ அடர்வு குறைவு. அதனால் அங்க காந்தத்தினுடைய செறிவு அதிகமா இருக்கிறதுனால தள்ளி நிக்குது. இது அடர்வு அதிகமா இருக்கிறதுனால, இங்க ரசாயனம் மட்டும் தான். அங்க மின்சார ரசாயனம் வேண்டியதில்லைங்கய்யா. அடர்வு அதிகமா இருக்கிறதுனால மையம் நோக்கி சூரியனை நோக்கி செல்கிறது. இங்க அதுதாங்கய்யா.
அசையக்கூடிய பொருட்கள் நீங்க 2 எடுத்தீங்கன்னா, அதுகளுக்கு நீங்க வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி படி ஓரமா நிக்குது, மத்தியில நிக்குதுன்னு சொல்லலாம். சரிங்கய்யா. அசைவு இல்லாம கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கங்க, ஒரு கல் இருக்கு. அதுல என்ன ஆ. அசையும்? அதுல எலக்ட்ரான், புரோட்டான் மட்டும் தான் அது இருக்குங்கய்யா. அசையாது. இருக்கிற அது இடத்துலயே அது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, அணுவுல எடுத்துக்கணும் நீங்க. ஒண்ணு அணுவுல எடுத்துக்கணும். சின்னதா போயிரணும். சரிங்கய்யா. ஆ. இல்லைன்னா, நம்ம கோள்கள் நிலைக்கு அந்த மாரி பெருசா போகணும். இந்த சரிங்கய்யா. 2க்கு மத்தியில கட்டப்பட்ட அணுக்கூட்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஆ. அதது ஷேப்லயே தான் இருக்கு. எதுவுமே மாறாது. வராதுங்க. இப்ப சூரிய மண்டலத்த எடுத்துக்கிறேங்க, அசைஞ்சுகிட்டு இருக்குதுங்க. எல்லா கோள்களும் சுழலுதுங்க. சுழன்றுகிட்டு இருக்குங்க. அது அது அதே அணு போல முதல் எல்லாமே சுழன்றுட்டு தாங்கய்யா இருக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் எங்க சுழற்சி வருகிறதோ, அந்த சரிங்கய்யா. இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மையம் நோக்கி கெட்டியானது இருப்பதும், உ அ புறப்பகுதியில வந்து லேசானது இருக்கிறதும் நடக்கும். நடக்குதுங்கய்யா. இப்ப நெப்டியூன், புளூட்டோ மிகப்பெரிய கிரகம். அது தள்ளி இருக்குதுங்க. இது அ புதன் கிரகம் கிட்ட தான் அருகில் தானங்கய்யா இருக்குது. பெரிய கிரகம்னா எடுத்துடலாங்கய்யா, அது எல்லாமே வாயுக்கோள் தான்னு சொல்றாங்க. அது நிறைய பொறுத்துங்களா? ஆமாங்கய்யா. ஆமா. நிறைய பொறுத்து தான். நிறைய பொறுத்து நிறைய தள்ளி பொறுத்து தான். நிக்குது. இ இப்போ நீங்க ஒரு மொரத்துல புடைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாங்கய்யா. ஒரே அசைவு தான் இருக்கும். ஆ. தூசு இந்த தூ தூசெல்லாம் எங்க போகும்? கல்லெல்லாம் எங்க மே போகும்? பார்த்துருக்கீங்க இல்லையா? மேல ஆமாங்கய்யா. அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அந்த மாரி. லேசானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் அம்மாலாம் அ அரிசி களையும்போது பாருங்க, கல்லெல்லாம் கீழ போய் நிக்கும். ஒரு பக்கமா வந்துரும். ஆமாங்க. ஈஸியா அப்படியே கை அ விட்டு எடுப்பாங்க. ஆமாங்க. அரிசி எல்லாம் மேல தான் இருக்கும். தவிடு அதுக்கு மேலேயே நிக்கும். இன்னும் மேல மிதந்துகிட்டு இருக்கும். ஆ. இல்லைங்களா? அந்த மாதிரி ஆ. தான். அதே போல நம்ம சூரிய மண்டலத்துக்கும் அதே இத வச்சுக்கலாம் இல்லைங்கய்யா? நிறைகள் வைத்துத்தான். நிறைகள் வைத்து வச்சுக்கலாம் இல்லைங்க. வால்யூம் கிடையாது. நிறை சரிங்க. வைத்துத்தான். ஆ. சரிங்கய்யா. கெட்டி அதாவது கட்டப்பட்டு ரொம்ப கெட்டியா இறுகி நிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் மையத்துக்கு போகுது. சூரியனை ஆ. நோக்கி போகுது. இது சரிங்க. இங்கன்னு இல்ல. நீங்க எங்க எடுத்துட்டீங்கனாலும் அந்த மாரி தான் இருக்க முடியும். ஆ. ஒரு அணுவுல எடுத்துட்டீங்கனாலும் நிறை அதிகமான புரோட்டான் மத்தியில இருக்கு. லேசான எலக்ட்ரான் வெளியில இருக்கு. ஆமாவா? சரிங்கய்யா. ஆமா. இப்ப அந்த அதான் மாரி. நேத்து சொன்னதுங்கய்யா. செவ்வாய் கிரகம் பூமியை விட சிறியது. அத அது பத்தி எனக்கு தெரியலைங்கயா அது. ஏன்னா அது தெரியாத ஒண்ண வந்து நான் வந்து யூகமா சொல்லக்கூடாது. சரிங்கய்யா. ஐயா சொல்லுங்க நடராஜன் ஐயா. அந்த கொஸ்டின் கேளுங்க. ஐயா அதான் ஒரு சுழற்சியில் இப்ப சூரிய மண்டலத்தினுடைய சுழற்சியில புதன் கிரகம் கெட்டியா இருக்குதுங்கய்யா. டென்சிட்டி அதிகம். அ அதே சரி. போல செவ்வாய் கிரகம் லேசா இருக்குது. நெப்டியூன், புரோட்டான் போக போக அதுல இது மட்டும் நிறை தான் அதிகமா இருக்குது. அ அடர்வு கம்மியா இருக்குது. அதனால அது தள்ளி நிக்குது. இது நிறை அதிகமா இருக்கிறதுனால டென்சிட்டி இருக்கிறதுனால கிட்ட போகுதுன்னு வச்சுக்கலாங்களாங்கய்யா? ஐயா ஐயா வந்து விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஆ. நிறைக்கு தகுந்த மாரி அதுல ஒரு ஒரு கிரகங்களும் நேத்து அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு கிரகமும் ஒண்ணொண்ணு இழுத்து புடிச்சு அந்தந்த இடத்துல நிறுத்தி வைக்குது. அந்தந்த சரிங்கய்யா. ஆர்பிட்ல நிறுத்திருச்சு. ஒன்ஸ் ஆ. நிறுத்திருச்சுன்னா, எப்பவுமே அ இது இந்த சூரியன் தோன்றின இதிலிருந்து ஒரு ச சூப்பர் நோவா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபார்மிங் நெபுலா வந்தது. அதுக்கப்புறம் சன் வந்தது. அப்படியே ஒண்ணொண்ணா வந்தது இல்லைங்களா? வந்து இந்த ஒரு அமைப்பு ஐயா சொன்ன மாரி ஒரு கட்டமைப்பு வந்ததுன்னா, அது அது அந்தந்த சரிங்கய்யா. இடத்துல அப்படியே சுத்திட்டு இருக்கும். ஓஹோ! சரிங்கய்யா. ஓகேங்களா? ஸோ இப்ப இப் இந்த இந்த ப இ இந்த செவ்வாய் கிரகம் அந்த இடத்துல நிலை நிறுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, சரிங்க. பூமியினுடைய இழுவிசையும் இருக்கு. அந்த ஆ. பக்கம் அடுத்தது இருக்கக்கூடிய ப இது ஜூபிட்டர்னுடைய இழுவிசையும் இருக்கு. 2ம் சேர்ந்து சரி. தான் அத நடுவுல நடுவுல அழுத்தி ஓஹோ! பிடிச்சிருக்கு. இது மாரி தான் ஓ! ஒண்ணொண்ணும். சூழ்ந்தழுத்தும் ஆற்றலோட இது 2ம் அழுத்தி பிடிக்கிறதுனால, அதனுடைய இத மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வருதுங்கய்யா. அப்படிதாங்க? ஐயா சூழ்நிலத்து யா மாற்றல் ஒரே மாரி தான் இருக்கும். அதுல வந்து வித்தியாசம் எல்லா கிடையாது. இடத்துலயும் ஒரே வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பக்கத்துல இருக்கக்கூடிய கோள்கள் இருக்கு, சூரியன் ஆ. இருக்கு. இதனுடைய சரிங்கய்யா. விரிவலைகள் மட்டும் தான். ஆ. சூழ்ந்தழுத்த ஆற்றல் இறை துகளுக்கு ஒண்ணுதான், சூரியனுக்கு ஒண்ணுதான், எந்த பொருளா இருந்தாலும் ஒண்ணுதான். அது சரிங்கய்யா. மாற்றமே இல்ல. ஆ, ஜெயபால் ஐயா ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஹைட்ரஜன் எது பலூன் வந்து இந்த காற்றினுடைய அழுத்தம் அந்த லேயருக்கு கொண்டு போய் நிறுத்துதுன்னு அதே மாரி இந்த கிரகங்களையும் ஒருவேளை இந்த லேயருக்கு கொண்டு போய் நிறுத்துமோ என்னமோன்னு அ அதுதான் நான் அழுத் சந்தேகப்பட்டு கேட்டேங்க. அதுதாங்கய்யா. அதுதான். அது இதுதாங்க. என்னன்னா அந்த விரிவலை. ஆ. அந்த காந்த களம். அது வந்து தள்ளு நிறுத்துது. சரிங்க. சரியா தான் சொல்லியிருக்கீங்க. ஐயா சொன்னது கரெக்ட் தான்.
அது அது சரிங்கய்யா. இடத்துக்கு தள்ளிக்கிட்டு போகுது. அந்தந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்குதுங்க. அது மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வருதுங்கய்யா. அப்படிதானே? ஆமா, 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 ஆமா. அது ஒரு பேலன்ஸ் பண்ணிரும். பேலன்ஸ் ஆற சரிங்க. வரைக்கும் விடாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதனால தான் எப்பவுமே அது சரியாய் செய்யும். சரியா இல்லைன்னா சரி செய்யும். ஆ அந்த 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 தளத்தை சரி செய்யும். ஆமா, சமதளம். ஆமா. ஆமா. சரிங்க. சமநிலைக்கு உருவாக்கும். சரிங்கய்யா. எப்படி அந்த தண்ணி தளத்த வந்து கடல்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா, கடல்ல பாத்தீங்கன்னா சமதளமா தானே இருக்கும் மேற்பரப்பு. ஆமாங்கய்யா. தண்ணியில அந்த மேற்பரப்பு இடத்துல சமதளமா தான் ஆ, இருக்கும். அந்த ஆ. மாதிரி அது மாதிரி சமதளமா எடுத்துக்கூடாது. சமமா இருக்கு இயற்கை. சரிங்க. அதனுடைய வாழ்க வளமுடன். பேராற்றல் எல்லாத்தையும் சமப்படுத்துது. ஏற்றத்தாழ்வுகள சரிங்க. இப்போ அலை வருதுன்னு வச்சுக்கங்களேன். அலை ஆ. அப்படியே இருக்குமா? சமமாயிருமா? ஆ, அலை வந்து சமத்துக்கு போகும். அலை வரும் மறுபடியும் அதான். அந்த அதே மாதிரி தான். நிலைக்கு போகும். அதே மாரி தான். எந்த இயக்கமானாலும் அது அடக்க நிலைக்கு போகும். ஆ. ஏன்னா, அடக்க நிலையிலிருந்து எழுந்து வந்தது மீண்டும் அடக்க நிலையை நோக்கி போகிறது. ஆ. மூலம் நோக்கி போகுதுங்க. தானா அது இயற்கை நியதி. சரிங்கய்யா. அடங்கிரும். சரிங்கய்யா. வாழ்க சரிங்களா? வளமுடன். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் குருவையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. நேத்து அம்மா சொன்னதுல அன்னைக்கு சொன்னதுல அந்த இதை விட நில உலகத்தை விட இது வந்து செவ்வாய் கிரகம் வெயிட் கம்மி சின்னது அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் புரியலைங்க அது. அம்மா இந்தியா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. நிலவோட செவ்வாய் கம்மின்னு சொல்லலம்மா. இல்ல பூமிங்கம்மா. பூமி வந்து வெயிட் கூட செவ்வாயை விட பெரியதுதான் பூமி. செவ்வாய் வந்து வெயிட் பூமியை விட அதிகம்ன்றீங்க. கம்மி தான். வெயிட் ஆமா அதிகம். ஆமா அதனால ஆமா வந்து அத அந்த வித்தியாசத்துல சொன்னீங்களா? ஆமா. நான் என்ன ஆமா. நினைச்சேன், உருவத்துல நினைச்சுக்கிட்டேங்கம்மா. உருவத்துல நினைச்சுக்கிட்டேன். உருவ அமைப்புல நினைச்சுக்கிட்டேன். செவ்வாய் வந்து பெரிய கிரகம் பெருசு அப்படின்னு தான் நம்ம இவ்வளவு நாளா இல்லையேம்மா, நினைச்சுக்கிட்டோம். செவ்வாய் இல்ல. வந்து அமைப்புலயும் சின்னதுதாம்மா. அது சைஸ்லயும் சின்னதுதான். பூமியை விட அப்படிங்களா? 10 மடங்கு சின்னதுங்கம்மா. சின்னதும்மா 10 செவ்வாய். மடங்கு. அப்ப இவ்வளவு நாள் ம். நான் தாங்க தவறா புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறேன். வாழ்க அதே மாதிரி வளமுடன். தூரம் வந்து உங்களுக்கு அது இதுக்காக சொல்றேன். தூரம் எவ்வளவு தெரியுங்களா இருக்கு? ஆ, பூமியில இருந்து ஒரு ராக்கெட்ல நீங்க போனீங்கன்னா 2 ஆ. வருஷம் ஆகும். ஓ ராக்கெட்ல ஸ்பீட்ல அவ்வளவு. போனா 2 வருஷம் ஆகும். ம், அவ்வளவு ம், ம். தூரத்துல இருக்கு. ஓஹோ. ஆனா 14 கோடி மைலுக்கு அப்பால் 18 மாதங்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறதுன்னு தான் சொல்றாங்க செவ்வாய. இல்லைங்களா ஐயா? 687 நாள் ஆகும்மா. 687 நாள் ஒரு ஓ சுத்து. பூமிக்கு ஓ. 365 நாளு. அதுக்கு ஆ வந்து 687 78 ஆ. 600 சில்ற. 1.5 ஆமா. வருஷ கணக்கு ஐயா. 1.5 வருஷ ஆமா. ஓ கணக்கு வரும். 1.5 வருஷ ஆம். கணக்கு. அப்ப 18 மாதம்னும் போது அது கரெக்ட் தானுங்களம்மா? ஆமா. 18 மாதம் 18 அது மாதம் தன்னையே சுத்தி. சாமிஜி பஞ்சபூத நவரத்துல வர்றப்ப சொல்றது அப்ப கரெக்ட் தானுங்களா? ஆமா. சுவாமிஜி சொல்லியிருக்கிறது எல்லாமே சரிம்மா. ஆ, அதுதான். ஆ. அதுதாம்மா நீங்க இந்த வெயிட் சொன்னது நான் கவனிக்கல. நான் அளவுல பெருசு, பூமி தான் பெருசு, இது சின்னதுன்னு சொன்ன மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அது ஒரு டவுட் ஓடிட்டு ஆனா இருந்துச்சு. பூமி தான் பெருசு. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.